வணக்கம். டிசம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 15ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 9,239 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3,077 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுனால ஐடி மற்றும் ஃபார்மா செக்டர் பெருமளவில் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மழை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையில் கிடைத்த செய்தி என்னென்னா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. திங்கக்கிழமை மழை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தினத்தந்தியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக எச்சரிக்கையாக இருங்க. சாவரன் கோல்ட் பாண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தக்கூடிய சாவரன் கோல்ட் பாண்டை அறிமுகம் செய்கிறாங்க. மறுபடியும் டிசம்பர் 18ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 22ஆம் தேதி வரைக்கும் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை 1 கிராம் தங்கத்திற்கு 6,199 ரூபாய். நம்ம ஆன்லைனில் டிஜிட்டல் மோடில் பேமெண்ட் செய்யும் போது 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் 1 கிராமுக்கு. அதாவது இந்த விலை 6,199 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் 1 கிராமுக்கு டிஜிட்டல் மோடில் நம்ம பேமெண்ட் செஞ்சா. சாவரன் கோல்ட் பாண்ட் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். மற்றொரு வீடியோவில் சாவரன் கோல்ட் பாண்டும் நம்ம பிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் செய்வதும் என்ன வித்தியாசம், எது அதிகமாக பயன் தரும் போன்ற விஷயங்களை பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த ஆர்பிஐ சாவரன் கோல்ட் பாண்டுடைய டிரான்ச் எப்போ ஓப்பன் ஆகுது? டிசம்பர் 18ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? டிசம்பர் 22ஆம் தேதி. சன் ஃபார்மா மற்றும் லூப்பின் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், யூஎஸ் மார்க்கெட்லேருந்து அவங்களுடைய சில மருந்துகளை அவங்க திரும்ப பெறுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நியூஸை கொடுத்துருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சன் ஃபார்மா 96,000 பாட்டில்ஸ் சோடியம் டேப்லெட்ஸை அவங்க திரும்ப பெறுறாங்க. இது அண்டர் ஆக்டிவ் தைராய்டு சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தாத்ரா ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது. லூப்பின் அவங்களுடைய சில மருந்தை திரும்ப பெறுறாங்க. அது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் வில்சன் டிசீஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடியது. நாக்பூர் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க மேலும் ஒரு புது முதலீடு மீடியா பிஸ்னஸில் செய்கிறாங்க. ஐஏஎன்எஸ் இந்தியாவில் 50.5% ஸ்டேக் வாங்க போகிறாங்க. ஐஏஎன்எஸ் இண்டோ ஏஷியன் நியூஸ் சர்வீஸ் அண்மையில் தான் அவங்க என்டிடிவியை டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக்யூ பிரைம் அதற்கு முன்னாடி நினைக்கிறாங்க. ஸோ என்டிடிவி, பிக்யூ பிரைம் அவங்க வாங்கியிருந்தாங்க. இப்போ 3வது மீடியா பிஸ்னஸ்லேயும் முதலீடு செய்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்தது. சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மர்ஜர் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ட்விட்டர் பக்கத்தில் சில டாக்குமெண்ட்ஸ் வெளியாகி இருக்கு. அரசு தரப்பிலான டாக்குமெண்ட்ஸ் போல தெரியுதுங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அதிலிருந்து கிடைத்த தகவல் இதுதான் சிஎன்பிசி டிவி 8ல் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. அதன்படி சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மர்ஜர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லியிருப்பது யூனியன் பேங்க் மற்றும் யூகோ பேங்க் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இணைவதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. நாக்பூர் ஆலையில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 17ஆம் தேதி. துரதிருஷ்டவசமாக 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்து 4,878 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் சோதனை நடத்தி இருக்கிறாங்க நவி மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸில். பிவிஆர் ஐநாக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கி இருக்கிறாங்க. டிசம்பர் 13ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.97%லிருந்து 5.07% உயர்த்தி இருக்கிறாங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் தரப்புல மற்றொரு அப்டேட்டும் இருக்கு. தமிழ்நாட்டில் 3 ஸ்கிரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸை திறக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் இப்போ 1709 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. 113 நகரங்கள், இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில்.
கேஃபின் டெக்னாலஜிஸில் ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு நம்ம வெள்ளிக்கிழமை செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேங்க. அதோடைய தொடர்ச்சியாக ஜென்ரல் அட்லாண்டிக் 10% ஸ்டேக் விற்பனை செய்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது 1.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு இந்த டிரான்சாக்ஷனுடையது 850 கோடி ரூபாய். மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஓஎன்ஜிசி கிட்டேருந்து ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 187 கோடி ரூபாய். ப்ரீமியம் கேசிங் சீம்லெஸ் பைப் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட். ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியுடைய ஷேர்ஸை எல்ஐசி விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் 15ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 11%லிருந்து 9% குறைச்சிருக்கிறாங்க எல்ஐசி. அப்போலோ டயர்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 2.3 லட்சம் ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதா அறிவிச்சிருக்கிறாங்க அப்போலோ டயர்ஸ். ஏர்டெல் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஹைதராபாத் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க ஏர்டெல் மீது 7,16,000 ரூபாய். என்ன குற்றச்சாட்டு? சப்ஸ்கிரைபர் வெரிஃபிகேஷன் விதிகளை அவங்க சரியா பின்பற்றல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. சாலாசர் டெக்னோ இன்ஜினியரிங் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. டிசம்பர் 20ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க சாலாசர் டெக்னோ இன்ஜினியரிங். கிரானியூல்ஸ் இந்தியா தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் GMP இன்ஸ்பெக்ஷன் நடத்தி இருக்கிறாங்க. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் நினைக்கிறாங்க. வெர்ஜீனியா USA இருக்கக்கூடிய ஆலையில் தான் இந்த ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. டிசம்பர் 11லிருந்து 15 5 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது விரைவில் சரி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க கிரானியூல்ஸ் இந்தியா. சுனிதா டூல்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு யூரோப்புக்கு. யார்கிட்ட இருந்து குறிப்பாக சொல்லல, யூரோப்புக்கான ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர். அதோடைய மதிப்பு 4,968 யூரோஸ்னு அறிவிச்சிருக்கிறாங்க சுனிதா டூல்ஸ். மேசன் வேல்வ்ஸ் இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர். அதோடைய மதிப்பு 1.4 கோடி ரூபாய். ஹிந்துஸ்தான் ஜிங்க் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு வந்து டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 13.4 கோடி ரூபாய் அவங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற நோட்டீஸை அனுப்பியிருக்கிறாங்க. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொலான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏஞ்சல் 1க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3,400 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 3,150. டாடா ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் 135.5லிருந்து 136.5 இடையே வாங்கலாம்ன்ற பரிந்துரை. டார்கெட் 143, ஸ்டாப் லாஸ் 133. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஐடிஎஃப்சிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 135லிருந்து 140, ஸ்டாப் லாஸ் 122. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 700லிருந்து 715, ஸ்டாப் லாஸ் 620. கிராஃபைட்டுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 600லிருந்து 650, ஸ்டாப் லாஸ் 510. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் வந்து அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 62,000 ரூபாய். இதை எதிர்த்து கம்பெனி மேல்முறையீடு செய்ய போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். டெக்ஸ்மேக்கோ ரயில் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஒரு செய்தி பார்த்தோம். டெக்ஸ்மேக்கோ ரயிலுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்ட இருந்து 1,370 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இப்போ மேனேஜ்மெண்ட் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் அரசு கிட்ட இருந்து ஆர்டர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டெக்ஸ்மேக்கோ ரயிலுடைய மேனேஜ்மெண்ட். ஐடிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஐடிசியில் பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க தான் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டுபாக்கோ கம்பெனி. லண்டனை சார்ந்தவங்க லண்டனை சார்ந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டுபாக்கோ கிட்டத்தட்ட 29% ஸ்டேக் ஐடிசியில் வைத்திருக்கிறாங்க. அவங்க சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் உறுதி செய்யப்படாத தகவல் இது. இப்போ 29% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அது 25% குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. பாலிசி பஜார் கம்பெனியை நடத்தக்கூடிய பேரண்ட் கம்பெனி பிபி ஃபின்டெக் அவங்கள குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சாஃப்ட் பேங்க் வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க ஷேர்ஸை. அவங்க நடத்தின டிரான்சாக்ஷனில் அவங்க கிடைத்த லாபம் 914 கோடி ரூபாய். 2.5% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதாவது 1.14 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க பாலிசி பஜாருடையதை. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சீஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். இண்டஸ் டவர்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் டெபுட்டி கமிஷனர் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 9.9 லட்சம் ரூபாய். எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க இண்டஸ் டவர்ஸ். இன்ஃபோசிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. நாக்பூரில் அவங்களுடைய புது டெவலப்மெண்ட் சென்டரை திறக்கிறாங்க. 230 கோடி ரூபாய் இதற்காக முதலீடு செய்திருக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் சென்டர் வந்து 2,65,000 ஸ்கொயர் ஃபீட் கொண்டது. 3000 ஊழியர்கள் வேலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். லேண்ட்மார்க் காஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்க ஹைதராபாத்தில் அவங்களுடைய புது ஒர்க் ஷாப்பை திறக்கிறாங்க. இது வழியாக தென்னிந்தியாவில் அவங்க நுழையிறாங்க. மெர்சிடஸ் பென்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் இந்த ஒர்க் ஷாப்பை அவங்க திறக்கிறாங்க லேண்ட்மார்க் காஸ்.
10 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கறது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு ஆண்டில் அதிகமாக டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் கொடுத்த 10 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுடைய பெயர்களை கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது வந்து கடந்த ஒரு ஆண்டில் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது வந்து கரண்ட் ஷேர் ப்ரைஸுடன் ஒரு ரேஷியோவில் அந்த பெர்சன்டேஜில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷேருடைய விலைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற டிவிடெண்ட்டுக்குமான ரேஷியோ அது. டிவி டுடே நெட்வொர்க் 32.8% டிவிடெண்ட் ஈல்டு கடந்த ஒரு ஆண்டில் அவங்க கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் ₹70 கடந்த ஒரு ஆண்டில். எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் உடைய டிவிடெண்ட் ஈல்டு கடந்த 12 மாதம் ஒரு மாதத்தில் 12 மாதம் ஒரு ஆண்டில் 13.4%, டிவிடெண்ட் ₹15. பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு 11.1%, ₹17 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அதே காலகட்டத்தில். ஐடிஎஃப்சி உடைய டிவிடெண்ட் ஈல்டு 8.6%, டிவிடெண்ட் ₹11. ஸ்டைரனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு 8.2%, டிவிடெண்ட் ₹126. பாமர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு 7%, கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் ₹33 கடந்த ஒரு ஆண்டில். கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் டிவிடெண்ட் ஈல்டு 6.8%, கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் ₹45.50. நோவார்டிஸ் இந்தியா 6.6% டிவிடெண்ட் ஈல்டு, கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் 47.5. நேஷனல் அலுமினியம் கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டு 5%, கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் ₹5.50 கடந்த 12 மாதத்தில். அக்கல்யா சொல்யூஷன்ஸ் இந்தியா டிவிடெண்ட் ஈல்டு 4.8%, டிவிடெண்ட் ₹65. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.